ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூஸ். இட்ஸ் ஓகே. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக நம்ம வந்து சுடிதார் கட்டிங் வீடியோ நம்ம வந்து பார்த்துருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நம்ம பார்க்குறோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் சுடிதார் வந்து கட்டிங் நான் சொல்லி கொடுத்துருந்தேன். ஸ்டிச்சிங் வந்து பார்த்திங்கன்னா அதை விட ரொம்ப ஈஸி. சிம்பிளான ஒரு சுடிதார் தான் நம்ம வந்து இன்றைக்கி தைக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து லைனிங்கில் நெக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து நம்ம எல்லாமே வந்து மார்க் பண்ணி அளவு சுடிதார் மாதிரி வச்சு எல்லாமே நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி மெயின் ஃபேப்ரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்கு வந்து நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். லைனிங் கிளாத்தில் தான் நீங்கள் வந்து நெக்கு வந்து ட்ரா பண்ணணும். நீங்கள் ஒரு டிசைனாக இருக்கட்டும், இல்லை கேன்வாஸ் நெக்காக இருக்கட்டும், நீங்கள் என்ன ஒர்க்கு கொடுத்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து லைனிங்கில் மட்டும்தான் கட் பண்ணணும். மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்போது லைனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் நெக்கு வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது உங்களுக்கு பேட்ச் ஒர்க்கு இல்லை டிசைன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் எது அந்த மாதிரி வைப்போம் இல்லைங்களா, சுடிதாரில் முன்பக்கம் பின்பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு நெக்குக்கெல்லாம் வந்து எந்த டிசைன் இல்லாமல் ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. கீழே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் கொடுத்துருக்காங்க. இதில் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனிங் கிளாத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கம், ஓகேங்களா, நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் வந்து இருக்கிற மாதிரி வச்சு நான் வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் வந்து ஃபேப்ரிக் வந்து எது ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். மேபி ஒரு சிலர் வந்து காட்டன் பிரிண்டடு இந்த மாதிரினா உங்களுக்கு அழகாகவே வந்து தெரியும் உள்பக்கம் எது வெளிப்பக்கம் எது அப்படின்னு. இப்போ நான் தைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிந்தட்டிக் மெட்டீரியல் மாதிரி வலுவலுன்னு இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி மெட்டீரியல். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியாது. ஸோ அதனால் வந்து கேர்ஃபுல்லாக கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இப்போது மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கம் நான் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே நான் வந்து பார்த்திங்கன்னா லைனிங்கை வந்து கரெக்டாக வச்சு ஃபிட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பின் பண்ணிக்கோங்க. மெயினாக வந்து பிகினர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஃபர்ஸ்ட்டு தைக்கும் போதே வந்து காட்டன் மெட்டீரியலில் வந்து தைங்க. நீங்கள் இந்த மாதிரி மெட்டீரியல் வந்து எடுக்க வேண்டாம். நீங்கள் காட்டன் மெட்டீரியலை எடுத்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து பின் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக பின் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அளவுகள் வந்து மாறாமல் ரொம்பவே அழகாக வரும். இதை வந்து இப்போ நம்ம கரெக்டாக வச்சு பின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பின் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கரெக்டாக தையல் போடலாங்க. கரெக்டாக மேலே ஷோல்டரில் இருந்து அந்த நெக் லைனுக்கு ஒரு 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸில் நீங்கள் வந்து தையல் போட்டிங்கன்னா போதும். இதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னேன், இது வந்து பேசிக் சுடிதார். எனக்கு வந்து நான் இப்போ தாங்க கற்றுக்கிறேன் அப்படிங்கிறவங்க வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வந்து சுடிதார் வந்து தைக்கலாம். இன்னும் இதில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விசிபிள் ஆகாமல் இப்படி தைக்கலாம். இந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றும் வீடியோ நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். இப்போ வந்து பாருங்கள், ஷோல்டர் நம்ம வந்து தைச்சிட்டு அந்த லைனிங்கில் ஒரு 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸில் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த நெக்கு வந்து தைச்சி எடுத்துக்கலாம். பிகினராக தைக்கிறீங்கன்னா ரொம்ப பொறுமையாகவே நீங்கள் தையல் போடுங்க. இது வரைக்கும் நான் சுடிதாரே தைச்சதில்லை அப்படின்னு சொல்கிறவங்க கூட ரொம்ப எளிமையான முறையில் சுடிதார் வந்து தைக்கலாம். இந்த மாதிரி பொறுமையாக வச்சு தைச்சி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பேக் சைடும் வந்து பார்த்திங்கன்னா நெக்கோட என்ன உங்களுக்கு ஷேப்பு, பா ஷேப் வேணுமா இல்லை ரவுண்ட் ஷேப் வேணுமான்னு பார்த்துட்டு இதே மாதிரி தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ முன்பக்கம் நம்ம தைச்சோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி பின்பக்கம் வந்து தைச்சி எடுத்துக்கலாம். தைச்சிட்டு இந்த நெக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நீங்கள் வந்து அந்த தையலுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸ் நம்ம விட்டுருக்கோம். அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக அர்க்காத் வந்து போடணும். அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ஒட்டத்தில் கட் பண்ணாமல் கரெக்டாக ஓரளவுக்கு டிஸ்டன்ஸை விட்டு
இந்த மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிக்கலாம். நெக்கை பொறுமையாக கட் பண்ணுங்கள். இப்போது நம்ம லைனிங்கை அடித்து திருப்பினதுக்கு அப்புறமா படிமான தையல் வந்து கண்டிப்பாக போடணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபேப்ரிக் வந்து ரொம்பவே நீட்டாக அழகாக வந்து உட்காரும். ஸோ ஒரு 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸ் கூட வேண்டியதில்லை. நமக்கு அந்த தையல் போட்டு திருப்பின பார்த்திங்களா, அதுக்கு மேலேயே தையல் விழுகிற மாதிரி ரொம்பவே அழகாக பொறுமையாக போடுங்க. அதுக்கு போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் திரும்பவும் ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் தையல் போட்டிங்கனாலும் அது உங்களோட விருப்பம்தான். இல்லை இது ஒரு சிங்கிள் தையலே போதும் அப்படின்னாலும் அதோட விட்டுடலாம். ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்க. சுடிதாரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா தைக்கக்கூடிய ஒன்று. அதே மாதிரி இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நெக்கு, கேன்வாஸ் யூஸ் பண்ணுறது, காலர் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து இருக்குங்க. இது நீங்கள் இந்த சேனலில் நம்ம வரக்கூடிய வீடியோஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆஃப் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்கள், அந்த நெக் லைனை வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக படிமான தையல் போட்டு எடுத்துருங்க. நெக்கு நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆர்ம் ஹோல் லைனு, சைட் லைன், இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா லைனிங் கிளாத்தையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பின் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து பின் பண்ணி வச்சிங்க அப்படின்னா தான் நமக்கு வந்து சுருக்கம்லாம் இல்லாமல் கரெக்டாக வரும். சைட்லலாம் ரெண்டு மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா தையல் போட்டு எடுத்துட்டு சைடில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஃபேப்ரிக்கை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து லைனிங் கொடுத்து அட்டாச் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. லைனிங் கொடுத்து நம்ம வந்து தைச்சி எடுத்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேக் சைடில் நாட் வைக்கிறனா நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து இந்த சுடிதார் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஷோல்டர் ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ நமக்கு வந்து ஷோல்டரில் அந்த சீம்லெஸ், அதாவது அந்த தையலே தெரியாமல் நம்ம வந்து தைக்கிற மாதிரிலாம் கூட இருக்குது. நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோட உங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ வந்து நார்மலாக நம்ம எப்பவும் போல் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணி இப்போது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஸ்லீவ் வந்து நம்ம ரெடி பண்ணணும். இதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து 3/4 ஸ்லீவ் வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 13 இன்ச்சஸ் வந்து ஹைட்டில் நீளம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஆர்ம் ஹோல் லைனு அந்த சைட் லைன் எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா லைனிங் கொடுக்காம மெயின் மெட்டீரியலை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து நான் ரெடி பண்ணுறேன். இந்த மாதிரி நான் ஜஸ்ட் ரெடி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ் தைக்கிறதுக்கு முன்னாடி அந்த எட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு எட்ஜு வந்து ஃபோல்டு பண்ணி நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவ்லேயும் வந்து தையல் போட்டுக்கோங்க. நம்ம வந்து ஸ்லீவ் வந்து எப்படி பர்ஃபெக்டாக கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் வந்து பார்த்தோன்னா வீடியோ கொடுத்துருக்கோம். மறக்காமல் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம ஸ்லீவ் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த கரெக்டாக வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு, அதாவது அந்த குழி வந்து பார்த்தீங்கன்னா முன் பக்கத்துக்கு வர மாதிரி மார்க் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அந்த குழி வந்து முன் பக்கத்துக்கு வர மாதிரி பார்க்கணும். கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து நான் இந்த சுடிதாருக்கு வந்து சும்மா சிம்பிளாக வந்து ஒரு ஜிப் இருக்கிற மாதிரி நான் ரெடி பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக ஜிப் வச்சு எப்படி தைக்கணுங்கிறத நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவில் சொல்லி கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் எப்போவுமே நான் ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கரெக்டாக சென்டர் பாயிண்ட் எதுவோ அதில் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து ஒன் சைடு மட்டும் நீங்கள் தையல் போடுங்க. எப்பவுமே வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு இந்த எட்ஜிலேருந்து அந்த எட்ஜ் வரைக்கும் நம்ம போக வேண்டியதில்லை. நம்ம வந்து பார்த்தோன்னா சென்டரில் இருந்து நம்ம தையல் போட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும். இதே மாதிரி ஸ்லீவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தைச்சி எடுத்துடலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நான் வந்து அடிக்கிறேன். சென்டர்லேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பொறுமையாக வந்து பார்த்திங்கன்னா தையல் போடுங்க. நான் இது வந்து லைனிங் கொடுக்கல, லைனிங் கொடுக்காம மெயின் மெட்டீரியலை மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா தைக்கிறேன்.
இது மாதிரி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு தையல் விட்டுட்டு நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதாவது நம்ம ஓவர்லாக் போடுறது அப்படின்னாலும் போட்டுக்கலாம். இல்லை நமக்கு வந்து இந்த ஸ்லீவ் தைச்சி முடிச்சதுக்கப்புறமா ஒரு 2 தையல் போட்டுட்டிங்கனாவே அதுவே நமக்கு வந்து நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். அதே மாதிரி மறுபடியும் எகைன் வந்து இன்னொரு ஆஃப் வந்து முடிக்கணும் இல்லைங்களா, ஸ்லீவு சென்டரில் இருந்து திரும்ப நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பாருங்கள், சென்டரில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃப் ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தைக்காமல் வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுக்கலாம். இப்படி தான் நீங்கள் வந்து ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணணும். ஸ்டார்டிங் அந்த கார்னரில் இருந்து அந்த ஆம் ஹோல்கிட்ட வரும் பார்த்திங்கன்னா, அங்கேருந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிடக்கூடாது. சென்டர் ஷோல்டரில் இருந்து தான் நீங்கள் ஸ்லீவ் தைக்கவே வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும். பிகினருக்கு இந்த இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து கை வந்து தைச்சி எடுத்தாச்சு. இதே மாதிரி இன்னொரு பக்கத்துக்கும் நம்ம வந்து ஸ்லீவ் வந்து தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்லீவில் வந்து அந்த சரியான அளவு நமக்கு வந்து ரெடி அளவு மார்க் பண்ணியிருக்க லைனும் சுடிதாரில் நம்ம ரெடி அளவு மார்க் பண்ணியிருக்க லைனும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு வந்து மேட்ச் ஆகுது. மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி தான் நமக்கு வரணும். அப்போ தான் நமக்கு வந்து சுடிதார் வந்து ஃபிட்டிங் வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொல்லியிருக்கேன், சென்டரில் இருந்து தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே பண்ணணும். கரெக்டாக ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்டும் ஷோல்டர் பாயிண்ட்டும் மீட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு தையல் போட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து நம்ம தைச்சி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி அளவு வந்து கரெக்டாக இருக்கான்னு வச்சு பார்க்கணும். ஷோல்டர்லேருந்து ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி பிடிச்சிங்க அப்படின்னா அளவு வந்து கரெக்டாக இருக்கணும். அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து சுடிதார் வந்து கவர் ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள். நெக்கு வந்து ஸ்டிச் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து நீங்கள் உங்களோட சுடிதார் அளவுக்கு வந்து கரெக்டாக வந்து 2 துணி வந்து மெயினாக வச்சுக்கிட்டு கரெக்டாக என்ன அளவு வந்து உங்களுக்கு வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு பின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து நமக்கு இதில் ஜாயிண்ட் வந்து போட முடியும். இப்போது ஸ்லீவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தையல் தான் நம்ம போட்டிருந்தோம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 2 தையல் போட்டு எடுத்துக்கிறேன் ஸ்லீவில். பாருங்கள், இப்போ நான் சொன்ன மாதிரி அளவுகள் வந்து சரியாக மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் டேபிள் மேலே இல்லை கீழே போட்டு என்ன அளவுகள் வந்து கைக்கு வந்து என்ன அளவுகள் வருது, அப்படி உடம்புக்கு வந்து என்ன அளவுகள் நம்ம வந்து மார்க் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அதில் வந்து சரியான அளவு மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து அதில் இருந்து நம்ம வந்து தையல் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பொறுமையாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தையல் போடுங்க. ஏன்னா நம்ம இந்த மெயின் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவுக்கு நான் லைனிங் கொடுக்காம இருக்கேன். ஸோ அதனால் வந்து இது வந்து இந்த மெட்டீரியல் ஷைனிங் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக சுருக்கம் விழும். அதனால் நீங்கள் பொறுமையாக தையல் போடுங்க. இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து பின் பண்ணி வச்சுக்கணும். உடம்போட அளவு, மார்பு சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு நம்ம மார்க் பண்ண பார்த்தீங்களா, அதில் வந்து சரியான அளவு கரெக்டாக வர மாதிரி பின் பண்ணி வச்சுட்டு அந்த இடத்துல வந்து தையல் நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போது கரெக்டாக அந்த ஸ்லீவோட பாயிண்ட்டும் மார்பு சுற்றளவு நமக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே பாயிண்டில் மேட்ச் ஆகணும். இதுதான் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வருது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நம்ம வந்து சாக் பீஸில் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, ரெடி அளவு, அந்த அளவுலேயே வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். பொறுமையாக போடுங்க. நீங்கள் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து பார்த்திங்கன்னா தைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அளவுகள் வந்து தப்பாக மார்க் பண்ணிடக்கூடாது. ரொம்ப பொறுமையாகவே நம்ம தைக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து அந்த வெயிஸ்ட் லைனுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹிப் லைனுக்கு வந்தோடனே கரெக்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணிடணும். அந்த ஸ்லிட் லைன் நம்ம வந்து இதில் கொடுக்கணும் இல்லைங்களா, ஸ்லிட்டு வந்து தைக்கணும். சுடிதார் ஓப்பன் சுடிதார் சைடு. ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு ஓப்பன் நம்ம தைக்கணுங்கிறனால அந்த ஹிப்பு வந்து ஷோல்டரில் இருந்து 21 இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ண சொல்லியிருந்தேன். அந்த இடத்துல நீங்கள் வந்து அப்படியே நீடில் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த துணியை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டேர்ன் பண்ணிவிட்டு
நம்ம போட்ட தையல்லே வந்து பார்த்தோன்னா இன்னொரு தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி ஸ்லிட்டு தைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் எல்லாமே இருக்குது. ரொம்ப நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்லிட்டு வந்து எனக்கு ஓப்பனிங் வந்து சரியாகவே வரமாட்டேங்குது, சைடில் வந்து தூக்கிட்டு வருது, பிடிச்சிட்டு இழுத்துட்டு வருது, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி மெத்தட் ஒன்று இருக்குங்க. நான் கண்டிப்பாக அது உங்களுக்கு இந்த வீடியோலேயே ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் அந்த டீட்டெயில்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து நான் போடுறேன். இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ண அளவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்லிட்டு ஓப்பன் வரைக்கும் நமக்கு வந்து ஸ்லீவ்ல இருந்து ஸ்லிட் ஓப்பன் அந்த இடம் வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தையல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ல இருந்து அந்த ஸ்லிட்டு ஓப்பன் வரைக்கும் நம்ம வந்து தையல் போட்டு எடுத்திருக்கோம். இப்போ நான் வந்து ஸ்லிட்டு தைக்கிற மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது 2 மெட்டீரியல் சுடிதாரை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து வச்சு ரெண்டையும் சரிசமமாக வச்சு நமக்கு வந்து ஸ்லிட்டுக்கு 1 இன்ச் நம்ம தையல் விட்டுருக்கோம் அப்படின்னா அந்த தையல்லே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து தையல் போட்டுக்குவேன். இதில் வந்து தையலோட அளவு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. இது ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்லிட்டு வந்து எனக்கு சரியாக வரமாட்டேங்குது, அந்த ஓப்பன் பண்ணுற இடத்துல வந்து பாஸ் ஷேப் வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பிகினருக்கு வந்து இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்க. நிறைய பேர் வந்து சுடிதார் பாதி தைச்சிட்டு இந்த ஸ்லிட்டு மட்டும் தைக்கிறதுக்கு வந்து வெளியே வந்து நல்ல டைலர்கிட்ட நான் கொடுத்து தான் தைச்சிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கவங்களாம் இருக்காங்க. ஆனால் வந்து இந்த ஸ்லிட்டு தைக்கிறது ரொம்ப ஈஸி. பாருங்கள் தையலோட அளவுகள் வந்து எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குன்னு. நான் வந்து அந்த தையலோட அளவு வந்து நான் பெருசு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் 2 ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் அப்படியே சேர்த்து வச்சு நான் தையல் போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு நல்லா புரியும் பாருங்கள். இந்த மாதிரி பெருசாக தையல் வந்து வச்சுட்டு ஒரு லைன் வந்து தையல் போட்டுக்கோங்க. போட்டதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா இந்த 2 ஃபேப்ரிக்கும் இந்த 2 சுடிதார் துணி இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2ஐயும் எடுத்துட்டு கரெக்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த 1 இன்ச் விட்டு தான் நம்ம வந்து தையல் போட்டிருந்தோம். இப்போ இந்த தையலுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய துணியை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஸ்லிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபோல்டு பண்ணி மடித்து வச்சுட்டு நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். ஸ்டிட்டு வந்து தைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடு. நான் இதை வந்து ஃபுல் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி கூட நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன். இப்போ வந்து பாருங்கள் அந்த ஃபோல்டிங் எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மடித்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து தையல் போட்டு எடுத்துடலாம். பொறுமையாக வந்து தையல் போடுங்க. இது காட்டன் ஃபேப்ரிக்னால் ரொம்பவே அழகாக நிற்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லிட்டு வந்து தைக்கிறது கரெக்டாக கீழேருந்து மடித்து தைக்கும்போது நீட்டாக வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மேலே போக வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக திருகின மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப்பில் வரும். அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தைக்கும்போது உங்களுக்கு வராது. அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து இப்போ நம்ம ஸ்லிட்டுக்காக வந்து மடித்து அடிச்சிட்ருக்கோம். இப்போ நம்ம 2 சுடிதார் ஃப்ரண்ட்டு பேக்கி சேர்த்து வச்சு ஒரு தையல் போட்டோம் இல்லைங்களா, அந்த தையலுக்கு வந்து அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கிளாத்து இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து அப்படியே ஃபோல்டு பண்ணி அடிச்சிட்ருக்கோம். இது வந்து அப்படியே வந்து கரெக்டாக நமக்கு எவ்வளோ 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச்சுக்கு எவ்வளோக்கு மடிக்கிறோமோ அந்த அளவுக்கு மடித்து கரெக்டாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இதை பார்க்கும்போது புரிஞ்சுட்டு தைச்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இப்போது நமக்கு வந்து அந்த ஸ்லிட்டு ஓப்பனிங் வந்து நம்ம தையல் போட்டிருப்போம் இல்லைங்களா, அது வந்து எது வரைக்கும் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கணும். நோட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாத் வந்து ஃபோல்டு பண்ணி அடிச்சிட்ருக்கோம் பார்த்தீங்களா, இந்த கிளாத்தை வந்து அடிச்சுக்கலாம். அந்த ஸ்லிட்டு வந்து தையல் நம்ம வந்து இந்த 2 ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் சுடிதாரை வந்து சைடு ஜாயின் பண்ணுறப்ப அந்த இடத்துல வந்து ஸ்லிட்டோட ஓப்பன் பண்ணுறதுக்காக ஸ்டாப் பண்ணியிருந்தோம். இப்போ அது வரைக்கும் இந்த கிளாத்தை வந்து மடித்து அடிச்சுக்கலாம்.
இப்போது நீடில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளவே வச்சுட்டு இந்த ஃபேப்ரிக்கை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா டேர்ன் பண்ணிக்கிறேன். டேர்ன் பண்ணும்போது நான் என்ன பண்ண பாருங்கள், அந்த லைன் நான் மார்க் பண்ணிக்க தெரியுதுங்களா, அந்த பிங்க் கலர் லைனு, அது வந்து ஸ்லிட் ஹிப் சுற்றளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு சுற்றளவுக்கு அந்த ஸ்லிட்டோட ஸ்டாப் பண்ண இடம். இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுட்டு திரும்ப எகைன் வந்து பார்த்திங்கன்னா நீடில் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு இந்த பக்கம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து ஃபுல்லாகவே நான் ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஃபோல்டு பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தையல் வந்து நான் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி தைக்கும் போது ஸ்லிட்டு வந்து அவ்வளோ நீட் ஃபினிஷிங் வந்து நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ என்னாகும் கேட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு க்ளோஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அதாவது ரெண்டு சேர்த்து வச்சு தான் நம்ம வந்து ஒரு தையல் போட்டோம். அந்த பெரிய தையல் போட்டது ரெண்டையும் சேர்த்து வச்சு தான் தையல் போட்டிருக்கோம். தையல் போட்டுட்டு தான் உள்பக்கமாக திருப்பிட்டு நம்ம இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து நம்ம வந்து இது வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இது வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து அந்த ஸ்லிட்டுக்குள்ளதை வந்து கொண்டு வர போகிறோம். அதை நல்லா கவனிங்க. இப்போ நம்ம இந்த சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய தையல் போட்டோம் பார்த்திங்களா, இந்த ரெண்டு கிளாத்தையும் வந்து நம்ம மடித்து வச்சு பெரிய தையல் வந்து நம்ம போட்டிருந்தோம். இப்போது அந்த சென்டரில் போட்ட தையலை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த த்ரெட்டு ரிமூவர் இருக்கும், அதை வச்சு நீங்கள் வந்து அழகாக ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஸ்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக நமக்கு வந்து கிடைக்கும். இதுக்காக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய தையலாக போட்டுக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு வந்து பிரிக்கிறதுக்கு. அந்த சென்டரில் மடித்து வச்சு நம்ம போட்டோம் பார்த்திங்களா, ரெண்டையும் ஃப்ரண்ட்டு பேக்கையும் சேர்த்து நம்ம ஒரு தையல் போட்டிருப்போம். இப்போ நான் அதை எப்படி பிரிக்கிறேங்கிறது உங்களுக்கு தெரியுதா? கரெக்டாக வந்து அந்த ஸ்லிட்டு ஓப்பன் வரைக்கும் மட்டும் எடுக்கணும். ரொம்ப எடுக்கிறேன்னு சொல்லிட்டு துணியை டேமேஜ் பண்ணிடக்கூடாது. அவ்வளோதான். இப்போ ஸ்லிட் ஓப்பன் வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. இப்போது இந்த பக்கம் டேர்ன் பண்ணி பாருங்கள், அவ்வளோ நீட் ஃபினிஷிங் வந்து நமக்கு கிடச்சிருக்கும். அந்த பா ஷேப்பில் வந்து நமக்கு ரொம்பவே அழகாக வந்திருக்கும். அந்த சுருக்கம்லாம் எதுவும் இல்லாமல் அந்த ஸ்லிட்டு ஓப்பனிங் வந்து அவ்வளோ அழகாக நமக்கு வந்து ஈக்குவலாக கிடச்சிருக்கும். இதே மாதிரி ஆப்போசிட் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டி பேக்கு ரெண்டு சுடிதாருமே வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து வச்சு அந்த ஸ்லிட்டுக்குள்ள கேப்பில் வந்து பெரிய பெரிய தையல் வந்து நம்ம போட்டுக்கணும். போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மடித்து அடிக்க போகிறோம். ஸ்லிட்டு முடிஞ்சு அப்படின்னா அந்த சுடிதார் வந்து முடிஞ்சு, அவ்வளோதான். நம்ம நாட் வைக்கிறனா நாட் வச்சுக்கலாம். இது வந்து ரொம்பவே ஈஸியான மெத்தடில் ரொம்ப சிம்பிளாக நான் வந்து பார்த்திங்கன்னா சுடிதார் தைக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் இன்னும் அப்டேட்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வரும். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தொடர்ந்து நீங்கள் எனக்கு சப்போர்ட்டும் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற கான்ஃபிடென்ட் தான் என்னை வந்து மேன்மேலும் வளர வீடியோஸ் போடணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு வரும். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்த அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறோம். தேங்க்யூ.